நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் கனரோ அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லியை பற்றி பார்ப்போம். இந்த களைக்கொல்லி வந்து உளுந்துக்கு ரொம்ப சிறப்பாக கேட்கு. உளுந்துக்கும் சோயாபீன்ஸுக்கும் அடிச்சிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மருந்து ஒரு டவர் லைனுக்கு கீழே வந்து டிராக்டர் உள்ளே போக முடியாது. அந்த இடத்துல உளுந்துக்கு மேலே களைகள் இருந்தது. எல்லாம் அருகம்புல் களை மற்ற களைகள்லாம் இருந்தது. அந்த களைகள் வந்து 100% கேட்டிருக்கு. அதுபோக 20 தாவர களைகள் வந்து போதியளவு கேட்கல. ஆனாலும் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ண பிறகு அந்த 20 தாவரம் வந்து வளர்ச்சி அதிகமாக இல்லை. அந்த இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதே தவிர வளர்ச்சி அதிகமாக இல்லை. கடந்த 3 வருடமாக பல்வேறு கம்பெனியினுடைய களைக்கொல்லி மருந்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த மருந்தை இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 200 ml ப்ளஸ் 1 லிட்ரு ஒட்டும் திரவம் பசை வேற கொடுப்பாங்க. அது ரெண்டையும் சேர்ந்து தான் ஒரு பாக்ஸில் இருக்கும். அதை 100 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். குறைஞ்சது 18 மரக்காலுக்கு, அதாவது 1.5 ஏக்கருக்கு 200 ml அடித்தோம். ஆனால் அது வந்து கேட்டிருக்க தான் செய்யுது. களைகள் வந்து கட்டுப்படி ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த கலை மருந்து மிக சிறப்பாக இருக்குது. இந்த கலை மருந்தை வந்து 3 நாசில் கொண்ட ஸ்ப்ரேயர் மூலிமா நீங்கள் பண்ணும்பொழுது எதுவும் விடுபடாது. காற்று அடித்தாலும் அந்த 3 நாசில் உள்ள ஸ்ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அனைவரும் இந்த 3 நாசில் உள்ள களைகள் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணுங்கள். நன்றி.